திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் மகாகணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. அன்பர்களே, மே 1ஆம் தேதி 2024 நடைபெற்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள். அதாவது குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். இதனுடைய பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக நாம் பார்த்து வருகிறோம். 10 ராசிகளுக்கு உரிய பலன்களை நான் உங்களிடத்தில் சுருக்கமாக பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது பார்க்க வேண்டிய 2 ராசிகள் மிதுன ராசி மற்றும் சிம்ம ராசி. இவைகளுக்கு உரிய குரு பெயர்ச்சி பலன்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். முதலில் மிதுன ராசி. இந்த ஆடியோவிலே நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியினுடைய பலன் இப்பொழுது. அதைத் தொடர்ந்து சிம்ம ராசி. மிதுன ராசிக்கு குரு பகவான் இப்பொழுது அங்கே 11வது இடமான லாபஸ்தானத்திலிருந்து 12வது ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். 12வது ஸ்தானம் விரயஸ்தானம். எனவே இந்த குரு விரய குரு என்று அழைக்கப்படுவார். மிதுன ராசிக்கு விரயம் என்றால் சுப விரயங்கள், அதாவது சுப செலவுகள். உங்கள் வீட்டில் சுபமான சில காரியங்கள் நடக்கும். கல்யாண காரியங்களோ வேறு சில மங்கள காரியங்களோ நடக்கும்போது நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கீங்களோ அதை விட அதிகமாக என்ன செய்யப்படும், செலவுகள் கூடும். இப்படி சுப விரயங்கள் அதிகமாக வரும். அல்லது உற்றார்கள் நண்பர்கள் இவர்களிடத்தில் சுப செலவுகள் அவங்க வீடுகளில் நடைபெறும்போது அவங்க உங்கள்கிட்ட உதவின்னு எதிர்பார்த்து ஏதாவது பணத்தொகையை வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் சில நிர்பந்தத்தின் காரணமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். அதுவும் சுப விரயம்தான். ஆனால் அப்படி கொடுப்பதனால ஒன்றும், அதாவது உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தர்மம் செய்தால் அது சுப விரயமாக இருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தான் தரும். ஏனென்றால் தவத்தளவு தான் பெற்ற செல்வம். தர்மம் செய்வதனாலே ஒருவன் கெட்டுப்போவது இல்லை. தர்மத்தினுடைய அந்த தர்மம் அதனுடைய நீங்கள் எவ்வளோ தர்மம் செய்கிறீர்களோ அந்த செல்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தான் தரும். வேறு வகைகளிலே தெண்ட செலவாக ஆஸ்பத்திரி செலவாகவோ அல்லது அநியாயமான வீண் விரயங்களாக போவதோ பார்க்கிலும் இந்த மாதிரியான உதவிகள் உங்களுக்கு ஆபத்து காலத்திலே உதவுகின்ற ஒரு பெரிய கருவியாக வேலை செய்யும். அதனால் தர்மம் அது உங்களால் முடிந்த அளவுக்கு அப்படி ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நீங்கள் அதை செய்யலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 12ல் இருக்கின்ற இந்த குருவானவர் 6வது ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் நீண்ட நாள் பகை தீர்வதற்கு, அதாவது சமாதானமான முறையில் உற்றார் உறவினர்களிடத்தில் நண்பர்களிடத்தில் மனக்கசப்பு இருந்து பேசாமல் இருந்திருக்கலாம், அல்லது சற்று தாங்களோடு இருந்திருக்கலாம். அந்த இடத்துல சமாதானமாக பேசுவதற்குரிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை நீங்கள் பயன்படுத்தி சமாதானத்தை வளர்த்து மனதிலே மகிழ்ச்சியை பெறலாம். 8வது ஸ்தானம், அங்கிருந்து 8வது ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த ராசிக்கு 8வது ஸ்தானத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதனாலே நல்ல ஹெல்த் ஏற்படும். நல்ல ஏதாவது நோய் நொடிகள் இருந்திருந்தாலும் அது தீர்வதற்கு உள்ள உபாயங்கள், அதுக்கு யாராவது ஒருத்தர் நல்ல டாக்டராக ப்ரிப்பேர் பண்ணலாம், அல்லது இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். இப்படி சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நல்ல ஹெல்த்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் இந்த 4வது ஸ்தானத்தை பார்க்கிறார். சொத்து விஷயங்களில் வில்லங்கம் தீர்வதற்கு சில நல்ல பேச்சுவார்த்தைகள் மூலமோ ஏதோ ஒரு வகையில் சமாதானம் ஏற்படுவதற்கான வழிவாய்க்கால்கள் தோன்றும். அதன் மூலம் மனதிலே சுகம் ஏற்படும். இப்படி சில நல்ல பலன்களையும் தருகிறது. ஆனால் 12ல் இருக்கின்ற போது சிலரால் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அநியாயமாக தெரிந்தோ தெரியாமலோ ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அப்படி ஒருவேளை நீங்கள் ஏதேனும் உங்களுடைய ஒரு வகையில் ஏமாந்து ஒரு தொகை வீணாக போயிட்டுதே அப்படின்னு நினைத்திருந்தால் கூட அது உங்களுக்கு லாபம்தான். ஏன்னா யாரையாவது ஒருவன் ஏமாற்றுகிறான் என்றால் அவன் அந்த ஏமாற்றிய பணத்தை லாபம் என்று கருதி கொண்டு அவன் கெட்டிக்காரத்தனமாக சென்றாலும் கூட அவன் யாரை ஏமாற்றுகிறானோ அவர்களிடத்திலே உள்ள கர்மாவை, எவ்வளோ ஏமாற்றிருக்கானோ அந்த அளவுக்கு அந்த தீய கர்மாவை அவர்களிடத்திலிருந்து என்ன செய்வான், அதையும் வாங்கி கொண்டு தான் செல்வான். அவன் ஒருத்தர் மற்றவரை ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அந்த யாரையெல்லாம் ஏமாற்றுகிறானோ ஒருவன், அந்த ஏமாற்று பேர் வழி அந்த ஏமாற்றுகின்ற பணத்தையோ அல்லது வேறு சில லாபங்களையோ அவன் பெற்று மகிழ்ந்தாலும் கூட
யாரையெல்லாம் ஏமாற்றியிருக்கிறானோ அவர்களுடைய தீய கர்மாக்களையும் அந்த ஏமாற்றிய அளவிற்கு வாங்கி கொண்டு செல்வான். அது ஆரம்பத்தில் லாபம் போல் தெரியும், பின்னாடி மொத்தமாக சேர்த்து என்ன செஞ்சிடும், அந்த அந்த ஏமாற்றியவனை ஒரு பெரிய படு பாதாளத்தில் தள்ளிவிடும். ஏன்னா அவன் மற்றவர்களுடைய தீய கர்மாவையும் அல்லவா அவன் ஏமாற்றி சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறான். எனவே பணம் ஏமாற்றி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஏமாற்றப்பட்டால், வாழ்க்கையிலோ அல்லது எந்த வகையில் நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும், ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கு நீங்கள் ஆளாகிவிட்டால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய தீய நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய தீய கர்மாக்கள் உங்களை விட்டு விலகி இருக்கின்றன என்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் பெரிய அளவு ஏமாற்றத்தை தாங்க முடியாது. அப்படி சூழ்நிலை வராதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் மதியுகமாக இருந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய பொதுவாக ஆலய வழிபாடு, தெய்வத்தை தான் நாம் நம்பி என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். ஏமாற்றப்பட்டவர்கள் எல்லாரும் அதுக்கு நம்ம தெய்வத்தை நம்பி வாழ்ந்து, தெய்வத்திடம் நாம் முறையிட்டு வாழ்ந்து, எப்பொழுதும் தெய்வ உணர்வுகளோடு வாழும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு எப்பொழுதும் கிடைக்கும். நாம் அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் மிதுன ராசிக்கு இருக்கின்றன. கவனம் தேவை. சிம்ம ராசி, அடுத்து நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 9வது ஸ்தானத்திலிருந்து 10வது ஸ்தானத்துக்கு குரு செல்கிறார். 10ல் குரு பரதேசம் செல்வான் என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது அது என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு மோசமான பழமொழி என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. ஏனென்றால் 10வது ஸ்தானம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துக்குள்ளே குரு வருவதனால என்னாகும், தொழில் நிமித்தம் தொழிலை விரிவுபடுத்தி பல பக்கத்து மாநிலத்திற்கோ அடுத்த நாடுகளுக்கோ அல்லது தூராதேசங்களுக்கோ அலையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது பரதேசம் என்றால் என்னென்றால் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு நீங்கள் தொழில் விரிவுபடுத்துவதற்கோ அல்லது தொழில் மாற்றத்திற்கோ, ஒரு கிராம பகுதிகளில் தொழில் செய்து இருப்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி பெற்று அவர் பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது அந்த மாதிரியான, ஆனால் அந்த சூழ்நிலை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குரு தான் இருந்த இடத்துல சில பாதிப்புகளை, அதாவது இருந்த இடத்துல பாரத்தை ஏற்படுத்துவார், பார்க்கின்ற இடங்களிலே சுபிட்சத்தை ஏற்படுத்துவார். இது குருவனுடைய ஒரு தன்மை. அதனால் என்ன ஆகும்னா, அவர் 10ல் இருந்தோடனே என்னென்னா தொழில் பொதுவாக ஒரு சுமூகமாக ஒரு சிம்பிளான ஒரு முறையில் உள்ளூரில் சரி இது கிடைச்சது போதும் எனக்குள்ளோடி அப்படின்ட்டு ஒரு நிதானம் இருக்கும்போது, தொழிலை விரிவுபடுத்தும் போது என்னாகும், அதிகமான முதலீடு செய்ய வேண்டியிருக்கும், அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். அது ஒரு பெரிய பாரமாக தானே இருக்கும். அது ஒரு வகையில் தொழிலை விரிவுபடுத்துகிறோம் என்ற ஒரு உற்சாகத்தை தந்தாலும், அல்லது ஒரு ப்ரமோஷன் விஷயமாக மாறி போயிட்டோம் அப்படின்னா உயர்நிலைக்கு நாம் சென்றாலும் கூட அதனுடைய பாரம் அதிகமாக தானே இருக்கும். அப்படி சிலருக்கு அந்த மாதிரியாக இருக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் குரு, அதாவது சனீஸ்வர பகவான் மாதிரி 7ஆம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னன்னா சனியுடைய பார்வை ராசியில் இருக்குது. இப்போ 9ல் இருக்கும்போது குருவினுடைய பார்வை இருந்தது. 9 சிறந்த ஸ்தானம். இப்போ 10வது ஸ்தானத்துக்கு போயிட்டார். ரிஷப ராசி சிம்ம ராசிக்கு 10வது ஸ்தானம். அப்போ என்னென்னா ராசியில் பார்வை வேறு இல்லை. இப்போ சனீஸ்வரனுடைய பார்வை கொஞ்சம் அதோடைய ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ அதனால் கொஞ்சம் சில எதிர்ப்புகள், தொந்தரவுகள், அலைச்சல்கள் இருக்கும். பேசும்போது கவனமாக பேசணும், நிதானமாக இருக்கணும், எதுவும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிடக்கூடாது. அந்த மாதிரி பல இதுகள் இருக்குது. அப்புறம் 10வது இடத்துல இருந்து குருவானவர் என்ன செய்கிறார், அங்கிருந்து 4வது ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் சொத்து வில்லங்கங்கள் வகையான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அதில் அதாவது சுகமான தீர்வுகள் ஏற்படும். அதுமாதிரி 10வது இடத்துலேருந்து 6வது ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் எதிர்ப்புகளில் சமாதானம் ஏற்படுவதற்கோ, நோய் நொடிகளிலிருந்து அதில் ஒரு தகுந்த வைத்தியங்கள் மூலமாக பாதுகாப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இப்படி பல சிறப்புகளும் அதில் இருக்குது. அதுமாரி 2வது இடத்தை குரு பார்க்கிறார், ராசிக்கு 2வது ஸ்தானத்தை. அந்த ராசிக்கு 2வது ஸ்தானத்தை பார்ப்பதனால சில பொருளாதார வகைகளில் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு என்னதாகும், பண வரவுகள் பாதுகாப்பு தரும். ஒரு பக்கம் செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும். சனியின் பார்வை இருப்பதனால சில தொந்தரவுகள் இருந்தாலும், குரு 2வது இடத்தை பார்ப்பதனால அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் பணம் வரவுகள் இருக்கும். அதை வச்சு சமாளிச்சிடலாம். இப்படி சில நல்ல பலன்களும் இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த 10ல் குரு என்ன செய்யணும்னா, இந்த நேரத்தில் என்னென்னா கர்மாவை குறிக்கும் செயல்கள். தொழில் ஸ்தானம் மட்டும் இல்லை, நாம் செய்கின்ற செயல்கள். அந்த செயல்களில் நம்ம ஏதாவது அவசரப்பட்டு ஒரு பொறுப்பை எடுத்துட்டோன்னா பாரம் அதிகமாக இருக்கும்.
ஏன்னா குரு வந்து இருக்கிற இடத்துல தான் இப்போ அவருடைய பாரத்தை அதிகமாக ஏற்படுத்துவார். அப்போ நம்ம செயல்கள் யாராவது ஒரு வாக்கு கொடுத்து நான் இருக்கப்பா நான் பார்த்துக்கிட்டுதேன் அப்படின்னு நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துட்டீங்கன்னா அந்த பொறுப்புக்கு நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதற்காக உங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். சில பெரிய மனிதர்களிடத்தில் போய் நீங்கள் பேசி அதில் நேரடியாக பகைக வர வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி பாரங்கள் அதான் ஏன்னா செயல்கள் மற்ற செயல்களுக்கும் ஏன்னா 10வது இடம் வந்து தொழில் மட்டும் இல்லை, நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளில் வந்து தேவையில்லாமல் சில பாரங்களை சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். ஆனால் அதை பொதுவாக சிம்மராசிக்காரங்க வந்து ரொம்ப பரபரம் உள்ளவங்க, எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க. ஏன்னா லக்னாதிபதி சூரியன் இல்லையா, அதனால் சூரியனும்போது அஞ்ச மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க எதுக்கும். முதல்ல கொஞ்சம் பாரமாக இருந்தாலும் சரி வந்து பார் அப்படின்ட்டு நிற்பாங்க. ஆனாலும் கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக சிம்ம ராசிக்கு வந்து குரு வந்து யோகாதிபதி பார்த்துக்கிடுங்க. அதனால் சூரியனுக்கு ரொம்ப நட்பானவர். அதனால் ரொம்ப தொந்தரவு கிடையாது. சனி பெயர்ச்சி இதில் தான் சனி போன்ற ஒரு கிரகம் தான் சிம்மராசிக்கு ரொம்ப தொந்தரவு தரக்கூடிய கிரகம். அதனால் சிம்மராசிக்கு பொதுவாக குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதாவது அவர் ஒரு நட்பு கிரகம் என்பதனால் ஓரளவு சமாளித்து போயிடலாம். இப்படியாக நாம் மிதுன சிம்ம ராசிக்கு உள்ள பலன்களை சுருக்கமாக பார்த்தோம். நன்றி, வணக்கம்.